தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மதுரை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரத்தின் அச்சு திடீரென உடைந்து தனியாக வெளியேறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாரிமுத்து வழங்க கேட்கலாம். மாரிமுத்து, வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மதுரை தென்காசி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின் சக்கரம் கலண்டு ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர்கள் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே இடைகால் பகுதியில் மதுரையில் இருந்து குற்றாலம் நோக்கி வந்த அரசு பேருந்து திடீரென அந்த வளைவில் வேகமாக திரும்பியதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அந்த பேருந்தில் இருந்த சக்கரம் அடிச்சக்கரம் என்பது திடீரென முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் பேருந்தில் பின்பக்கம் இருக்கக்கூடிய 2 சக்கரங்களும் கலண்டு ஓடின. இதனால் பேருந்து அந்த இடத்திலேயே நின்றது. மேலும் பின்பக்கத்தில் இருந்த 3 பள்ளி மாணவர்கள் உட்பட பலர் படுகாயம் அடைந்துள்ளனர். முதற்கட்ட இதில் தற்போது அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மாரிமுத்து.